வணக்கம் மக்களே. டிராஃபிக் அவேர்னஸ் வீடியோஸில் இது ரெண்டாவது வீடியோ. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹாங்கிங் பற்றி, அதாவது ஹார்ன் அடிக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்தியாவில் தான் உலகத்திலேயே அதிகப்படியாக ஹார்ன் அடிச்சிட்ருக்கோம். எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எதுக்காக ஹார்ன் அடிக்கிறீங்க? நீங்கள் வரீங்கன்னு எல்லாருக்கும் தெரியணுங்கிறக்காகவா? ரோடுனா வண்டிகை வரும்னு எல்லாருக்கும் தெரியுமே. மோட்டார் வாகன சட்டப்படி பிளைண்ட் கார்னர்ஸ் இல்லைன்னா எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் மட்டும்தான் ஹார்ன் அடிக்கணும்னு சொல்லுது. அப்போ நம்ம ஹார்ன் அடிச்சுட்டே இருக்கிறத பார்த்தா எப்போவுமே எமர்ஜென்சியில் தான் இருக்கமா, இல்லை எல்லா இடமும் பிளைண்ட் கார்னர்ஸ் தான் இருக்கா? தேவையில்லாமலோ இல்லை தொடர்ச்சியாகவோ ஹார்ன் அடிக்கக்கூடாது. தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கிறவங்களுக்கு சட்டப்படி 1000 2000 ரூபா வரைக்கும் ஃபைன் போட முடியும். முக்கியமாக சைலண்ட் ஜோன்ஸ், அதாவது இந்த ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் ஜோன்ஸ், இந்த மாதிரி ஏரியாஸ்லேயும் சிக்னலில் ரெட் லைட் இருக்கும் போதோ இல்லை டிராஃபிக் ஜாமில் இருக்கும்போதோ ஹார்ன் அடிக்கவே கூடாது. தேவையில்லாத ஹாங்கிங் சட்டப்படி தப்பு மட்டும் கிடையாது, அது மக்கள் மத்தியில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை ட்ரிகர் பண்ணுது. அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஆங்ஸைட்டியை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ஹார்மோன்ஸை செக்ரீட் பண்ணணுன்னு சைக்காலஜிக்கலாக ப்ரூவ் ஆகிருக்கு. ஜங்ஷன்ஸில் ஸ்லோ பண்ணிவிட்டு அடுத்தவங்க போகட்டும்னு வழிவிட்டு நம்ம போக நினச்சோன்னா ஹாங்கிங்க்கு அவசியமே கிடையாது. ஓவர்டேக் பண்ணும்போது நமக்கு எப்போ வழி கிடைக்குதோ அப்போ ஓவர்டேக் பண்ணிவிட்டு நமக்கு முன்னாடி இருக்கிறவங்களும் ரோட்டை கடந்து போகணுன்னு தான் இருக்காங்க, அங்கேயே பாய விரித்து படுக்க போகிறது இல்லைங்கிறத நம்ம உணர்ந்தோன்னா அப்போவும் ஹார்ன் அடிக்க தேவையில்லை. எப்போயாவது ஹார்ன் அடிக்கணும்னு அவசியம் வந்ததுன்னா ஒரே ஒரு ஹார்ன், லைட் ஹார்ன்கிங் மட்டும் பண்ணால் போதும். தொடர்ச்சியாகவோ இல்லை தேவையில்லாமலும் அடிக்கக்கூடாது. ஸ்பீட் லிமிட் ஃபாலோ பண்ணுறது மூலியமாகவும் தேவையில்லாமல் ஹார்ன் அடிக்கிறத தவிர்க்கலாம். மொத்தத்தில் கண்ணுக்கு அதிகமாக வேலை கொடுத்து காதுக்கு வேலையை குறைச்சி நம்ம பயணங்களை இனிமையாக்குவோமா? நன்றி, மீண்டும் சந்திப்போம்.